வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இதில் வந்து இப்போது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கெல்லாம் வந்து அட்மிஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்குது. இதில் நண்பர்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சந்தேகங்களை வந்து நம்ம வீடியோக்கள் மூலிமா தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு மிக முக்கியமான சந்தேகம் என்னென்னா, அதில் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யாரெல்லாம் தமிழ் மீடியம் படிக்கலாம், தமிழ் மீடியம் படித்தா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மீடியம் யார் படிக்கலாம் அப்படின்னா, 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு வந்தவங்க பிஎஸ்சி இந்த அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா 20% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு செய்கிறாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு திடீர்னு தமிழ் மீடியத்துக்கு மாறுறதுனால உங்களுக்கு குழப்பம் அதிகரிக்கும், பிரயோஜனமும் இல்லை. ஸோ தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிகிரி வரைக்குமான குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு 20% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சான்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த தமிழ் மீடியம் யாருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.